மார்க் டெஸ்ட் 2 26வது கணக்கில் இருந்து பார்க்கலாம். வீடியோவில் 25 கணக்குகள் பார்த்துள்ளோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் GEAR 5914 எனவும் ROUTE என்பது இதில் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க எழுதப்பட்டால் கேட் என்பதை எவ்வாறு எழுதலாம்? நம்ம GEAR சரியா, உடனே ஏபிசிடியில் தான் இது இருக்குன்னு இல்லை, ஆனால் ஜிக்கு நம்பர் வேறு, நம்மளுக்கு 1 2 3 4 5 6 7 வருது சரியா. அப்போ இது இங்கே பொருந்தலை. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி எழுதணும். ஜி எழுதுறத கவனிங்க. GEAR அதுக்கு நேராக அந்த நம்பரை போடுங்க. ஜிக்கு நேராக 5, ஈக்கு நேராக 9, ஏக்கு நேராக 1, இதுக்கு 6க்கு 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ROUTE அதுக்கு நம்பர் 4 7, ஓக்கு 7, நேராக எழுதுங்க 2 8 9 இப்படி கொடுத்துருக்கு. அப்படி எழுதப்பட்டால் GATE என்பதை எவ்வாறு எழுதலாம்? GATE. இப்போ இதை பார்த்துக்கோங்க. ஜிக்கு 5, இங்கே ஜி இருக்கா? இல்லை. இது ரெண்டு கரெக்டாக இருக்கான்னு முதல்ல பார்த்துக்கோங்க. ஈக்கு 9, இங்கே உள்ள ஈக்கும் 9 தான் சரியா. ஏக்கு 1, இங்கே ஏ இல்லை. 6 பாருங்கள், இங்கே 4, இங்கேயும் 4. அப்போது இந்த ஆர்டரில் தான் கொடுத்துருக்கு. அப்போ ஜியோடைய நம்பர் நம்மளுக்கு என்ன? 5, ஏக்கு 1 கொடுத்துருக்கு, டீக்கு 8 8, ஈக்கு 9. அப்போ 5 1 8 9 ஆன்சர். 5 1 8 9 2 சரியா. அடுத்தது 27 ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் RED என்பது இப்படி எழுதப்பட்டால் சரியா. 67 20 என குறிப்பிடப்பட்டால் BLU என்பதை எவ்வாறு எழுதலாம்? சரி, 6க்கு 18 அப்படி தானே. இது 13 14 15 16 17, இது 18. அது மேலே நம்பர் எழுதி வச்சுக்கோங்க, அப்போ ஈஸியாக தான் இருக்கும். ஈக்கு 5, டிக்கு 4. ஆனால் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கு? RED 6720 6720 சரியா. இதில் கொஞ்சம் 4ஓட 2 கூட்டுனா என்னது? 6 சரியா. 5ஓட 2 கூட்டுனா 7, இதோட 2 கூட்டுனா 20. இப்போ பேக்கில் இருந்து எழுதியிருக்காங்க இந்த நம்பரை பாருங்கள். 6 7 20 அப்படின்னு எழுதியிருக்கு. 6 7 இந்த 20 போட்டிருக்கு சரியா. அதே மாதிரி BLUEக்கு எழுதுவோம். பிக்கு 2, எல்லுக்கு 12, யூக்கு 21, ஈக்கு 5 சரியா. இப்போ இதோட 2 கூட்டுனா 4 14, 21ஓட 2 கூட்டினா 23, இது 7 சரி. இப்போ பேக்கில் எழுதுனா 7 23 இப்படி எழுதுங்க. 23 14 4 சரியா. இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணியிருக்கு. இப்போ 7 23 14 4 அதுதான் ஆன்சர். 3. அடுத்தது 28 ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் 4 8 1 the sky is blue. நான் இப்படி எழுதுகிறேன். 4 8 1 the sky is blue. the sky is blue சரியா. இதை எழுதிக்கோங்க, இல்லாட்டின்னா அடுத்து 2 4 6 2 4 6 the sea is deep. the sea is deep என மற்றும் 6 9 8 6 9 8 the sea looks blue. என அழைக்கப்பட்டால் ப்ளூ என்பதன் குறியீடு. ப்ளூ எங்கெல்லாம் வருதுன்னு முதல்ல பாருங்கள். இங்கே ஒரு ப்ளூ, இங்கே ஒரு ப்ளூ இருக்குது அப்படி தானே. இந்த ப்ளூவை தான் கேட்டிருக்கு. அப்போது இந்த 2 இடத்துலையும் சேமாக என்னதெல்லாம் இருக்குது அப்படின்னு பாருங்களேன். ப்ளூ சேமாக இருக்குது, அதோட கூட இன்னொன்று ஒன்று போல் இருக்குதுன்னு பாருங்கள்.
ஒரே நம்பராக இங்கேயும் இருக்கணும். முதல்ல ப்ளூவுக்கு பாருங்கள், 3லையுமே தி இருக்குது. சரியா? மீதி உள்ள நம்பர்ஸை பார்த்தா போதும். ப்ளூ வந்து இங்கேயும் இருக்குன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 6 9 8 4 8 1 காமனாக உள்ளது என்னது 8. அப்போ ப்ளூங்கிறத குறிக்கிறது 8. சரியா? அதுக்கப்புறம் அடுத்த கணக்கு 29 போமா. வாட்டர் என்பது ஃபுட் எனவும், ஃபுட் என்பது ட்ரீ எனவும், ட்ரீ என்பது ஸ்கை எனவும் மற்றும் ஸ்கை என்பது வால் எனவும் அழைக்கப்பட்டால் பின்வருவற்றுள் கனியிலிருந்து உருவாவது எது? கனி வந்து எதிலிருந்து வருது அப்படி தான் இதில் கேட்டிருக்கு. உருவாக்கப்பட்டது அப்படின்னு வரணும். கனியிலிருந்து உருவாவது எதிலிருந்து வரும் அப்படின்னா கனின்னு சொல்லுங்கள். இங்கே வந்து பார்த்தா வாட்டர்லேருந்து வராது, ஃபுட்டுலேருந்து வராது, ட்ரீலேருந்து தான் ஃப்ரூட் வரும். அப்படி தானே? ட்ரீலேருந்து தான் வரும். அப்போ ட்ரீ என்னன்னு அழைக்கிறாங்க? ஸ்கை. அப்போ 3 ஆன்சர். நான் ட்ரீயை போட்டுறக்கூடாது. ட்ரீயை எதுன்னு கூப்பிடுறாங்கன்னு பாருங்கள், ஸ்கை. அப்போ ஸ்கை தான் ஆன்சர். சரியா? அடுத்த கணக்கு, எண் தொடரில் உள்ள தவறான எண்ணை கண்டறிக. தவறான எண் 3 6 இதில் வந்து 10 15 21 இப்படி போய்கிட்டு இருக்குது. அப்போது இதில் 3 கூடியிருக்கு. அப்படி தானே? 6க்கும் 10க்கும் இடையில் 4 கூடியிருக்கு. 10க்கும் 15க்கும் இடையில் 5 கூடியிருக்கு. அடுத்தது 6 கூடியிருக்கு. அப்போ தானே 21. 15ஓட 6 கூட்டினா 21. 7 கூட்டினா 21ஓட 7 கூட்டினா 28. அடுத்தது 8 கூட்டணும். 28ஓட 8 கூட்டினா என்னது 36க்கு 35 வந்திருக்கு. சரி, அடுத்ததையும் செக் பண்ணிடுங்க. 36ஓட 9 கூட்டணும். 9 கூட்டினா 45 கரெக்டு தான். 10 கூட்டினா 55. அப்போ 35 தப்பு. சரியா? அடுத்தது, கீழ்கண்ட வார்த்தையில் உள்ள எழுத்துக்களில் இருந்து உருவாக்கப்படாத வார்த்தையை. அப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது இதில் எது உருவாக்கப்படவில்லைன்னு பார்க்கணும். இதில் இருக்கக்கூடாது, அந்த லெட்டர் வந்து இதில் இருக்கக்கூடாது. சக்ஷன் பாருங்கள், SUCTION இது இருக்குது. அப்போ இது ஆன்சர் கிடையாது. காயின் COIN ஒரு S இது வரல. CAU ஏஏ இங்கே வரலை இந்த இடத்துல. அப்போ இதுதான் உருவாக்கப்படாத வார்த்தை. கண்டுபிடிக்க தெரியுதா? அடுத்தது 32, கீழ்கண்ட வார்த்தைகளில் உள்ள எழுத்துக்களில் இருந்து இந்த உருவாக்கப்படாததெல்லாம் கேட்பாங்க, கட்டாயம் ஒன்று இருக்கும். கிரியேட்டிவிட்டி வந்து உருவாக்கப்பட்டன்னு இருக்குது. அப்போ பாருங்கள், TW இங்கே டபிள்யூவே இல்லை. அப்போ இது ஆன்சர் இல்லை. CAR VEY இது வந்து இதிலிருந்து தான் உருவாக்கப்பட்டிருக்கு. சரியா? இது உருவாக்கப்படலை. அப்போ இதிலே ஆன்சர் வந்து 2 நம்மளுக்கு ஆன்சர். சரி, அடுத்தது, கீழ்கண்ட தொடரில் அடுத்தடுத்த எழுத்துக்களுக்கிடையே 2 எழுத்துக்கள் சீராக விடுபட்டுள்ளன. அந்த தொடரை கண்டறிக. 2 எழுத்து சீராக விடுபட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. சரியா? அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கன்னா, இதை வந்து முதல்ல எழுதணும். MPSVYBE சீராக போயிருக்கு. சரி, அப்படின்னா எம்முக்கும் பிக்கு இடையில, எம்முக்கு அடுத்தது என்னென்னு NO. அப்படி தானே? இதில் NO. பிக்கு அப்புறம் என்னது? QR. அடுத்தது S வரும். எஸ்ஸுக்கு அப்புறம் TU V வந்திருக்கு. WXY வந்திருக்கு. அடுத்தது ZA. அப்போ இசட்டுக்கு அப்புறம் என்னது? திரும்ப ABCD வாங்க, A. அப்போ B வந்திருக்கு. CDE வந்திருக்கு. சரியா? சீராக போயிருக்கு. சரியா? 2 வார்த்தைகளை கரெக்டாக விட்டு தான் போயிருக்கு. ஓக்கு அப்புறம் P QR S TUV இது வந்து சீராக போயிருக்கிறனால இது ஆன்சர். சரியா? 25 பவரில் இவ்வளோ பெரிய நம்பர்ஸாக கொடுத்துருக்கு. விரிவாக்கத்தின் 1ஆம் இலக்கம். இது வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இது வந்து 25ல் 62 51 கூட்டல் 36 பவர் 528 கூட்டல் 73 பவர் 54. சரியா? இப்போ வந்து எப்படி இந்த விரிவாக்கம் கேட்டாலே எப்படி செய்யணும் அப்படின்னா, மேலே உள்ள நம்பர் எடுத்துக்கிறோம். இந்த அடியில் உள்ள ஃபஸ்ட்டு டிஜிட் 1ஆம் இலக்கம் தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. அப்படி தானே? 1ஆம் இலக்கம், இந்த 1ஆம் இலக்கம் கேட்டிருக்கு. அப்படின்னா இது 5ல் முடிஞ்சால் கட்டாயம் 5 தான் ஆன்சர் வரும். சரியா? ஆன்சர் போட்டுடலாம் டெஃபினட்டாக. 6ல் முடிஞ்சாலும் 6 பவர் என்ன
ஏன்னா 5 25 5 பவர் 3 125 இப்படி 5ல் முடியும். அதை டெஃபினட்டாக போட்டுடலாம். அடுத்தது 6ல் என்ன வந்தாலும் 6ல் தான் முடியும். அப்போ டெஃபினட்டாக அந்த 5ஐயும் 6ஐயும் போட்டுக்கலாம். அடுத்தது இந்த 3க்கு கட்டாயம் கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறேன். இது வந்து எல்லாத்துக்குமே இது பொருந்தும், எல்லா மெத்தடுக்கும். 54 என்ன பண்ணணும் அப்படின்னா, இது முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், அதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும். 4ஆல் வகுத்துருங்க. ஒரு நாள் 4 சரியா, ஒரு நாள் 4 மீதி 1 அப்போ 14 அப்படி தானே 1 அப்போ 14 இறக்குங்க. நன்னாங்க 16 ஐநாங்க 20 வருது. நன்னாங்க 16 அப்போது நான் 3 12 நிச்சயம் எத்தனை வருது? 4 2 போனால் 2. இதில் மீதி என்ன வருதோ அதை தான் கணக்கில் எடுத்துக்கிறணும். இதை எடுக்கக்கூடாது, மேலே உள்ளதை மீதி வர்றதை எடுக்கணும். இப்போ 4ஆல் மட்டும்தான் வகுக்கணும். இப்போது மீதி 0 வந்தது அப்படின்னா, மீதி 0 வந்துச்சுன்னா பவரில் என்ன போடணும் அப்படின்னா 4 போடணும். மீதி 1 வந்துச்சு அப்படின்னா பவரில் 1, 2 வந்தால் 2, 3 வந்தால் 3. இதுதான் இதோடைய என்னது மெத்தட் சரியா. இப்போது மீதி 2 வந்திருக்கு. அப்போது பவரில் என்ன போடணும்? இதுக்கு நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கு? 1ஆம் இலக்கம். என்ன நம்பருக்கு 1ஆம் இலக்கம்? 3. அப்போது 3க்கு நம்மளுக்கு மீதி என்ன வந்ததோ அதுக்கு வந்து இங்கே என்ன பவர் போடணும்னு பாருங்கள். 2க்கு 2 தான் போடணும். 0 வந்தால் 4 போட்டுறணும். 2க்கு 2 அப்போ 3 ஸ்கொயர் 3 × 3 தட் இஸ் ஈக்குவல் டு 9. அப்போது இதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன போடணும்? 9. இந்த இவ்வளோத்தையும் கூட்டுனா எவ்வளவு சரியா? 9 10 15 20 ஆன்சர் 20. இப்போ வந்து என்ன கேட்டிருக்கு நம்மளுக்கு? விரிவாக்கத்தின் 1ஆம் இலக்கம். விரிவாக்கத்தின் 1ஆம் இலக்கம் என்னது வரும் அப்படின்னா ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்ன வந்துடுது? 20. இதோடைய 1ஆம் இலக்கம் 0. அப்போது இங்கே வந்து 1ஆம் இலக்கம் 0 தான் ஆன்சர் போடணும் சரியா. கூட்டுனதை போடக்கூடாது, இதை போடணும். அடுத்த கணக்கு போவோம். 35 பின்வரும் வார்த்தைகளை ஆங்கில அகராதியில் உள்ளவரி எழுதணும். இதை எப்படி எழுதலாம் சரியா? இல்லை இது வந்து ஈலோப் என்வலப் எஃபெக்ட் என்டையர். முதல்ல வந்து ஈல தான் எல்லாம் இருக்குது, அதை விடலாம். முதலில் வரும் வார்த்தை எல் 2வது, இங்கே என். அப்போ எது ஃபஸ்ட்டு வரும்? எல்எம்என். அப்போ அடுத்து இங்கே எஃப் தான் ஃபஸ்ட்டு வரும். அப்படி தானே ஏபிசிடியில் எஃப். அப்போ இந்த எஃபெக்ட் தான் முதலில் வரும் வார்த்தைன்னு கேட்டிருக்கு. அதனால் இது தான் ஃபஸ்ட்டு ஆன்சர் சரியா. அடுத்த கணக்கு போவோம். இதை பாருங்கள், இப்படி கணக்கு இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை வந்து கவனிங்க சரியா. ராஜ், சங்கீதா, ஆதிரா, சர்வேஷ் மற்றும் பிரசாத் ஆகியோரின் தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. அனைத்து மாணவர்களும் தமிழ் பாடத்தில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றனர். முதல்ல வந்து இதுக்கு இப்படி ஒரு நான் வந்து முதல்ல போட்டு வச்சுருக்கேன். இப்படி ஒன்று போட்டு வச்சுக்கிறோம், கட்டம் போடணும். யாரெல்லாம் போட்டிருக்காங்க? ராஜ், சங்கீதா, ஆதிரா, சர்வேஷ், பிரசாத் இத்தனை பேரையும் கொடுத்துருக்கு. பிரசாத் என்ன கொடுத்துருக்கு? அனைத்து மாணவர்களும் தமிழ் பாடத்தில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றனர் சரியா. என்ன பாடங்கள்லாம் அங்கே இருக்குன்றிருக்கு? தமிழில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றனர்னா எல்லாரையும் தமிழில் டிக் பண்ணுங்க சரியா. தமிழில் எல்லாரையும் என்ன பண்ணிடலாம்? டிக் பண்ணிடலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்கள். ராஜ், ஆதிரா மற்றும் பிரசாத் கணித பாடத்திலும். இப்போ கணித பாடத்தில் யார் வந்திருக்கா? ராஜுக்கு கணித பாடத்தில் டிக் பண்ணணும். அடுத்தது பின்வரும் படங்களில் மெர்க்குரி, ஜிங்க் மற்றும் மெட்டல் என்பதனை தொடர்புபடுத்தும் சரியான படம் எது? மெர்க்குரியும் ஜிங்க்கும் மெட்டல். அப்போ மெட்டலுக்கு உள்ள இந்த மெர்க்குரியும் ஜிங்க்கும் வரணும் சரியா. அதனால் 39க்கு 3 ஆன்சர். பின்வரும் படங்களில் டாக்டர், ப்ரொஃபஸர் மற்றும் விமன் என்பதனை தொடர்புபடுத்தும் சரியான படம் எது? இதில் வந்து டாக்டர் வந்து ப்ரொஃபஸராகவும் இருக்கலாம், விமன் டாக்டராகவும் இருப்பாங்க. அப்படி தானே 1 ஆன்சர் சரியா. 1 ஆன்சர். அடுத்து வரும் கேள்விகளை அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.